பல பொய்களை சொல்லி 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியர்களுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு பண மதிப்பிழப்பு நீக்கம். அவரது அந்த தவறான மோசமான நடவடிக்கை ஒட்டுமொத்த மக்களையும் நடுத்தருவிற்கு கொண்டு வந்து விட்டது. தீவிரவாதத்தை ஒழிக்கவும் கருப்பு பணம் கள்ளப்பணத்தை அழிக்கவுமே இந்த அதிரடி அறிவிப்பு. இனி புதிய இந்தியா பிறக்கப் போகிறது என்று மக்களின் முன் தொலைக்காட்சியில் தோன்றி பிரதமர் மோடி சொன்ன பொய்யை இன்றளவும் யாராலும் மறக்க முடியும். ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி இரவு 8:15 மணிக்கு திடீரென நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றப் போவதாக செய்திகள் வெளியாகின. பிரதமர் நாட்டின் முன்னேற்றத்திற்காக முக்கிய அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என பலரும் தகவல்களை பரப்பத் தொடங்கினார்கள். மக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் இந்திய பிரதமரின் உரையை கேட்க தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருந்தனர். சரியாக 8:15 மணிக்கு பேசத் தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. समाप्ति नई आशाएं और नई खुशियों के साथ हुई होगी। आज आप सभी से कुछ विशेष निवेदन करना चाहता हूं। इस वार्ता में कुछ गंभीर विषय, कुछ महत्वपूर्ण निर्णय आपसे साझा करूंगा। आपको ध्यान होगा कि जब आपने 2014 मई में हमें जिम्मेदारी सौंपी थी, तब विश्व की अर्थव्यवस्था में ब्रिक्स के संबंध में यह आम चर्चा थी कि ब्रिक्स में जो आई अक्षर है, जो कि आई अक्षर इंडिया से जुड़ा हुआ है, लोग कहते थे कि ब्रिक्स में जो आई है वो लुढ़क रहा है। लगातार 2 साल के देशव्यापी अकाल के बावजूद भी पिछले 2.5 वर्षों में आप सब 125 करोड़ देशवासियों के सहयोग से आज भारत ने ग्लोबल इकोनॉमी में एक ब्राइट स्पॉट अर्थात चमकता सितारा के रूप में अपनी उपस्थिति दर्ज कराई है। ऐसा नहीं है कि यह दावा हम कर रहे हैं, लेकिन यह आवाज इंटरनेशनल मॉनिटरी फंड IMF और वर्ल्ड बैंक से गूंज रही है। बहनों भाइयों, विकास की इस दौड़ में हमारा मूल मंत्र रहा है सबका साथ सबका विकास। यह सरकार गरीबों को समर्पित है और समर्पित रहेगी। गरीबी के खिलाफ हमारी लड़ाई का मुख्य शस्त्र गरीबों का देश की अर्थव्यवस्था एवं संपन्नता में सक्रिय भागीदारी यानी गरीबों का सशक्तिकरण, गरीबों का एम्पावरमेंट। इस प्रयास की झलक आप लोगों को प्रधानमंत्री जनधन योजना, जनधन से जन सुरक्षा योजना, आर्थिक गतिविधियों के लिए प्रधानमंत्री मुद्रा ऋण योजना, दलित आदिवासी और महिला उद्यमों के लिए स्टैंड अप इंडिया योजना, गरीबों के घर तक गैस का चूल्हा पहुंचाने के लिए प्रधानमंत्री उज्ज्वला योजना, किसानों की आमदनी सुरक्षित करने के लिए प्रधानमंत्री फसल बीमा योजना और प्रधानमंत्री कृषि सिंचाई योजना, उनको अपने खेतों से ही सही उपज पाने के लिए सॉइल हेल्थ कार्ड योजना और सही उपज का सही दाम पाने के लिए ई
नाम अर्थात राष्ट्रीय कुछ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிய பிரதமர் மோடி இனி இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தார். ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஸ்தம்பித்து போனது. கைகள் இருக்கும் பணம் செல்லாது என்றால் அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பம் மக்களிடையே நிலவியது. இதற்கு மோடி சொன்ன காரணம் நாட்டில் தீவிரவாதம் அதிகமாகி இருக்கிறது. தீவிரவாதத்தை ஒழிக்கவும் கருப்பு பணம் கள்ள பணத்தை அழிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என பொய்களுக்கு மேல் பொய்களை சொன்னார் பிரதமர் மோடி. பண மதிப்பிழப்பு நீக்கம் என பிரதமர் மோடி அறிவித்த அடுத்த நாளே இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதன்படி புழக்கத்தில் இருந்த 500 1000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு ரூபாய் 14.18 லட்சம் கோடி. இது ஏறத்தாழ 86%. 9026 கோடி பணத்தாள்கள் புழக்கத்தில் இருந்தன. அதில் 2203 கோடி 500 1000 ரூபாய் நோட்டுகள் என தெரிவிக்கப்பட்டது. அந்த சூழலில் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிர்வாக தலைவர் உர்ஜித் பட்டேலும் பொருளாதார விஷயங்களுக்கான செயலாளர் சக்திகாந்த தாசும் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். அப்போது 2011 2016 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் அனைத்து பணத்தாள்களின் விநியோகம் 40% அதிகரித்தது என தெரிவித்தனர். 500 1000 மதிப்புள்ள பணத்தாள்களின் எண்ணிக்கை முறையே 76%, 109% அதிகரித்தது. இந்த கள்ளப்பணம் இந்தியாவில் தீவிரவாத செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த கள்ளத்தனமான பணத்தாள்களை ஒழிக்கும் விதமாக இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் எந்த பிரதமரும் செய்ய முடியாத எடுக்க முடியாத இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்கின்ற, இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரைவேக்காட்டுத்தனமான முடிவை எடுத்த குற்றத்தை செய்த பெருமை நம்முடைய பிரதமர் மோடி அவர்களே சார். ஒரு தேசத்திலே புழங்கிக் கொண்டிருக்கின்ற நாணயத்தினுடைய மதிப்பை ஒரே இரவிலே மதிப்பில்லாததாக ஆக்கி தேசத்திலே இருக்கின்ற அத்தனை மக்களையும் நிராதரவாக கண்ணீரும் கம்பலையுமாய் ஏறக்குறைய 1 மாத காலம் அவர் அலையவிட்ட காட்சி, அந்த கொடுமை எந்த நாட்டிலும் அரங்கேறியிருக்க முடியாது. ஒரு நாட்டிலே பொருளாதாரத்தினுடைய இரத்த நாளங்களாக இரத்த ஓட்டமாக செயல்படுவது அந்த நாட்டிலே இருக்கின்ற நம்பிக்கைக்கு உகந்த கரன்சி, அந்த செலவழிக்கப்படுகின்ற நாணயம், அந்த செலவாணி ஆகின்ற நாணயத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை தான் அந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய ஆதாரம். அந்த நாணயத்தை மதிப்பிழக்க செய்வது என்பது ஒரு சாதாரணமாக செய்துவிடக்கூடிய காரியம் அல்ல. அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. கடந்த காலங்களிலே அப்படிப்பட்ட முடிவுகளை சில பொருளாதார தேவையின் காரணமாக எடுக்கப்படுகின்ற போது பல்வேறு விதமான முன் யோசனை ஏற்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் அதை போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதே ஒழிய மோடி அவர்களைப் போல யாருக்கும் சொல்லாமல், இன்னும் சொல்ல போனால் இந்த முக்கியமாக முடிவை எடுக்க வேண்டிய அதிகாரம் பெற்ற ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநருக்கும் அந்த ரிசர்வ் வங்கியில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் த போர்ட் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் அவர்களுக்கும் கூட தகவல் சொல்லப்படாமல், தன்னுடைய அமைச்சரவை சபாக்களை கூட அவர் கலந்து ஆலோசிக்காமல் 140 கோடி மக்கள் வாழுகின்ற நாட்டிலே திடீரென்று இரவு 7 மணிக்கு தொலைக்காட்சியிலே தோன்றி நாளை காலையிலிருந்து இந்த கரன்சி எல்லாம் செல்லாத கரன்சி என்று அவர் சொன்ன அந்த கொடுமை இருக்கிறதல்லவா, அதற்கு பிறகு தொடர்ந்து நடந்த சம்பவங்களை எல்லாம் இந்த நாட்டு மக்கள் மறந்திருக்கலாம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே அவைகள் ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்பது உண்மை. அப்படி செய்த நடவடிக்கையின் காரணமாக இரத்த ஓட்டமே திடீரென்று நின்றுவிட்ட காரணத்தினால் இறந்து போன பல்வேறு சிறு குறு தொழில்கள், நாணயங்களில் அன்றாடம் 20,000 30,000 வைத்து வியாபாரம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒரே நாள் இரவிலே சுருண்டு போயின. பல்வேறு வியாபாரிகள் கோடிக்கணக்காக வியாபாரம் செய்திருந்தவர்களெல்லாம் நடுத்தெருவுக்கு வந்தார்கள். மிகப்பெரிய பணக்காரர்களெல்லாம் ஒரு அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படுகின்ற பணம் இல்லாமல் தெருவிலே தங்க நகைகளை கூட கூவி கூவி விற்ற நாட்களெல்லாம் அன்று நடந்தது. இந்த பண மதிப்பிழப்பு நீக்கம் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் நிலைகுலைய செய்தது. சிறிய முதலாளிகள், சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டன. தெருவோர கடைகள், தினமும் 500 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பார்க்கும் ஏழை வியாபாரிகள் இதனால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். இந்தியாவின் கடைக்குடி கிராமத்தில் தொடங்கி சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் செல்லாத நோட்டுகளை கையில் வைத்துக் கொண்டு அலைந்தனர். எந்த வங்கியில் செலுத்துவது, செலவுக்கு பணத்திற்கு என்ன செய்வது, மருத்துவ செலவு, திருமண செலவு என எந்த அத்தியாவசிய தேவைக்கும் கையில் இருக்கும் பணத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். 2016 நவம்பர் 8ஆம் தேதி அன்றைக்கி நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக போனேன்.
மாலை 6 மணிக்கு அங்கே போனேன். போயிட்டு நான் பேசி முடிச்சுட்டு ஒரு 8:30க்கு நான் மேடையிலேருந்து இறங்கி கீழே வந்தபோது, தோழர் இந்த மாதிரி 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு மோடி அறிவிச்சிட்டார் இன்னைக்கு அப்படின்னு. என்னையிலேருந்து செல்லாதுன்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டேன். இப்போ இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது அறிவிக்கும் போதே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாருன்னு சொன்னோடனே திடுக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு அரசு, ஒரு பிரதமர் வந்து ரூபா நோட்டு செல்லாதுங்கிறது ஒரு கால அவகாசம் கொடுத்து அடுத்த மாதத்துலேருந்து செல்லாது, இல்லை ஒரு வாரம் பொறுத்து செல்லாதுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தா, அவர் அறிவிக்கும் போதே செல்லாது, இந்த நிமிடத்துலேருந்தே செல்லாதுன்னு அறிவித்த உடனே எனக்கு திக்குன்னுச்சு. ஏன்னா என்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு 1000 ரூபா நோட்டு. இப்போ நான் அதை எங்கே கொண்டு போய் மாற்றுறது, எங்கே மாற்றுவாங்கன்னு ஒரு குழப்பம் ஆகிப்போச்சு. ஏன்னா அறிவிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே எந்த ஹோட்டல்லையோ எந்த பஸ்ஸுலையோ யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதை அவங்க கொண்டு போய் மாற்ற வேண்டிய சுமையை அவங்களுக்கு மாறிடும்ன்றதுனால மாற்ற மாட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக நான் வந்து வெளியூர் போகிறதா அன்னைக்கு தள்ளி வச்சுட்டு நான் கும்பகோணத்தில் போய் ரூமில் தங்கிட்டேன். ரூமில் தங்கிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க, கண்ணீர் வந்துருச்சு எனக்கு. பஸ் ஸ்டாண்டில் கிராமப்புறத்துலேருந்து மக்கள், எளிய மக்கள் அன்றைக்கி வெளியில் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு, திரும்பி அவங்க சந்தைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நிற்கிறாங்க. மருத்துவமனை போகிறதுக்கு, ஹோட்டலில் பால் வாங்கிட்டு காசு கொடுக்கறதுக்கு கையில் இருக்கிற காசு சில பேர் 4-5 பேராக வந்திருக்கிறாங்க. எதுவுமே பிள்ளைங்க இப்படி 1000 ரூபா இருக்குது, ஹோட்டலில் கொடுத்தா வாங்க மாட்டான், எங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா டாக்டர் வாங்க மாட்டுறாங்க, எங்கேயும் வாங்க மாட்டுறாங்கன்னு திரும்ப போக முடியாத அளவுக்கு அந்த கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் நான் பார்த்தேன். என் கண் முன்னால் பார்த்தது பார்த்திங்கன்னா மக்கள் கதறி எழுதுதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்தில் அது பின்னால் மாற்றிக்கலாம், ஏதோ ஒன்று இவங்க இது சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் யாரும் வாங்க மாட்டுறாங்க 1000 ரூபாய். 1000 ரூபா மட்டும் தான் கையில் இருக்குது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல அந்த குடும்பத்தினால, அவங்க ஒரு பொருள் வாங்க முடியல, அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. திரும்பி ஊருக்கு போக முடியலன்னு சொல்லி கண்ணெதிர்க்க நான் பார்த்தது வந்து அவ்வளோ துயரங்களை நான் பார்த்துருக்குறேன். அது போக நடந்த சம்பவம், இன்னொரு சம்பவம் நான் சொல்லணும். 1000 ரூபா நோட்டு வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறாரு. அதை அறிவிப்பதற்கு முன்னால் வந்து ஒரு குடும்பம் வந்து தன் மகள் திருமணம், ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் இருக்கிற குடும்பம், தன் மகளுக்கு திருமணம் செய்வதற்காக அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒன்று அடகு வச்சு ஒருத்தர் கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வராங்க. கந்து வட்டிக்கு வாங்கினவர் அந்த 5 லட்சம் ரூபாவை 1000 ரூபாவாக கட்ட நோட்டாக கட்டி கொடுத்துட்றாரு. கொண்டாந்து அந்த நோட்டை கொண்டாந்து பீரோவில் அவர் அடுக்கிக்கிட்டு இருக்கும்போதே பின்னால் மோடிஜி வந்து இந்தியில் 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்கிறார். செல்லாதுன்னு சொன்னோடனே இவங்க தூக்கி வாரி போடுது. ஐயோ 1000 ரூபாவாக இருக்குது 5 லட்சம் ரூபான்னு சொல்லி அந்த 5 லட்ச ரூபா பணத்தை 1000 ரூபா எடுத்துக்கிட்டு யார் கொடுத்தாரோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தா, அந்தாள் என்ன பண்ணா, நான் தப்பிச்சேன்னு சொல்லி அந்தாள் எஸ்கேப் போயிட்டான் கந்து வட்டிக்காரன். எனக்கு தெரியாது, நான் 1000 ரூபா கொடுத்து 5 லட்ச ரூபா கொடுத்தது தான், நீ மாதம் மாதம் வட்டி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த குடும்பம் நிர்கதியாய் தற்கொலை செய்து. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்த மோடி அரசு அதற்கு பதிலாக 2000 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது. நாள் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வரை ஏடிஎம்மில் பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இதனால் மக்கள் ஏடிஎம் வாசல்களில் கால் கடுக்க நின்றனர். அவசரத்திற்கும் அத்தியாவசிய செலவுகளுக்கும் பணம் கிடைக்காமல் அவதிப்பட்டனர். ஹோட்டல்கள், கடைகள், நிறுவனங்கள், ஏன் மருந்தகங்களிலும் கூட பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுத்ததால் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்காக வங்கிகளில் காலை முதல் மாலை வரை வரிசையில் நின்று பணத்தை எடுக்கும் சூழல் உருவானது. கருப்பு பணத்தையும் கள்ள பணத்தையும் ஒழிப்பதாக சொல்லி 500, 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்த மோடி அதற்கு பதிலாக 2000 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டிருப்பது மக்களிடையே பல கேள்விகளை எழுப்பியது. கண்ணெதிர்க்க ஒரு திட்டத்தை இந்த பிரதமர் மோடி அறிவித்த உடனே நிலைகுலைந்து பல பேர் நடுத்தருக்கு வந்ததும், தற்கொலை செய்து கொண்டதும், இன்னும் செல்லாத பணத்துக்கு வட்டி கட்டுக்கிற ஒரு சமூகமாகவும் இருக்குது. அதை மறைச்சிட்டு என்ன பண்ணாரு, கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு 2000 ரூபா நோட்டை கொண்டாந்தாரு. இந்த 2000 ரூபா நோட்டு கள்ளப்பணத்தை ஒழிக்கும் என்பதற்காக தான் கொண்டு வந்தார். ரொம்ப அதாவது ஒரு பொருளாதார நிபுணர் அறிவெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை மோடி அரசு விமர்சிப்பதற்கு. ஒரு சாமானியனின் கண்ணோட்டமே போதும். ஒரு கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு 1000 ரூபா இருந்தால் கள்ளப்பணம் ஒன்றுன்னு சொல்லி இதை ஒழிச்சவர் 2000 ரூபா வந்து கொண்டாருன்னா அது எப்படி கள்ளப்பணத்தை ஒழிக்கும்? ஒருத்தன் வந்து கட்டுக்கணக்காக வந்து கணக்கு இல்லாத ஒரு பணத்தை வந்து பெட்டியில் அடுக்கிறான்னா 1000 ரூபாய் 2 பெட்டியில் எடுக்கிறவன் 2000 ரூபாய் ஒரே பெட்டியில் அடிக்கிடுவான் இல்லையா? அப்போ அவனுக்கு சேமிப்பதற்கும் கள்ளப்பணத்தை சேமிப்பதற்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குன்னு கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னவர் கள்ளப்பணத்தை பதுக்குகிறவர்களுக்கு சாதகமாக 2000 ரூபாய் கொண்டு வந்தார். அந்த 1000 ரூபாயை ஒழித்துட்டு 2000 ரூபாய் கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு எவ்வளவு இந்தியா வந்து எவ்வளவு கீழே பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிருக்கிறது, எவ்வளோ மோசமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற பல சிரமங்களுக்கு வாங்கும் சக்தியற்றவர்களாக எளிய மக்கள் மாறி இருக்கிறாங்க. எளிய மக்கள் மட்டும் இல்லை, அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தவங்க, ஒரு கடை வச்சுருந்தவங்க, ஒரு நாளைக்கு 5 லட்சம் 10 லட்சம் வியாபாரம் பண்ண ஆர்டர்ஸ், பல கடைகள் வந்து நடுத்தருக்கு வந்ததெல்லாம், ஹோட்டல்ஸ் எல்லாம் நடுத்தருக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமாக இந்த 1000 ரூபா செல்லாதுங்கிறதும் 2000 ரூபா கொண்டு வந்ததும் ஒரு முக்கியமான ஒரு திட்டம்.
வங்கியில் வரிசையில் நின்று மோடியின் பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கையினால் உயிரிழந்தார்கள் அப்பாவி மக்கள். அடுத்த வேளை சோற்றுக்கே வெளியில்லாத ஏழை இந்தியர்களை வங்கியின் வாசலில் வைத்து கொலை செய்தது பாஜக அரசு. ஆனால் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல, எல்லையில் ராணுவ வீரர்கள் நமக்காக தியாகம் செய்வது போல நீங்களும் தியாகம் செய்யுங்கள். நாட்டின் நலனுக்காக இந்த இன்னல்களையும் உயிரிழப்புகளையும் மக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என பேசினார்கள் பாஜகவினர். மக்களும் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போய் வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் இப்போ ஏடிஎம் வாசல்லையும் பேங்க் வாசல்லையும் மக்கள் கிலோமீட்டர் கணக்கில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து, என்னங்க இவ்வளோ ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் பண்ணி வச்சுருக்கீங்களே, மக்கள் விழுந்து செத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இதை கூட பொறுத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சில பேர் என்ன பண்ணாங்க, உயிரே விட்டாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமானவர்கள் டிமானிட்டைசேஷன் டைமில் அந்த வரிசையில் நின்று அவர்கள் உயிரை இழந்தவர்கள் 300க்கும் அதிகமானவர்கள் அப்படிங்கிறது அரசினுடைய புள்ளி விவரம். அதே போல் ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்த எண்ணிக்கைங்கிறது கூடுதல் குறைவாக இருந்துகிட்ருக்கும். அப்போ அதையெல்லாம் பார்த்து பாஜகவினர் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல, எல்லையில் இராணுவ வீரர்கள் இறக்குற மாதிரி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இவர்களுடைய தங்களுடைய தியாகங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், கூச்சநாச்சமே இல்லாமல், எளிய மக்கள் செத்து மடிவதை பார்த்து நாட்டுக்காக தியாகம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அதற்காக விமர்சனம் பண்ணுச்சு பாஜக. அதையும் தாண்டி இந்த பக்கம் கஷ்டப்படுற மக்கள் 50 ரூபா 100 ரூபா அன்றாடம் காட்சிகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் என்ன பண்ணினாங்க, இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய அலுவலகத்தில் 30% கமிஷனுக்காக நோட்டுகள் மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்திகள் மிகப்பெரிய அளவில் வந்தது. அதே போல் இந்த ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் அறிவிக்கணும், ஆனால் இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னர் அறிவித்தார். புதிய ரூபாய் நோட்டுகளை வாங்க எந்த பெரும் முதலாளிகளோ ஆளும் கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளோ வங்கியின் வாசலில் வந்து நிற்கவில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு தேவையான 2000 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக அவர்களின் வீடுகளுக்கே போய் சேர்ந்ததை செய்திகளில் மக்கள் பார்த்து குதித்தெழுந்தனர். மோடியினுடைய அரசுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், எவ்வளவு வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருந்தவர்கள், தங்கள் தேவைக்கு ஏற்ப புதிதாக அச்சடித்த ரூபாய் நோட்டுகளை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பரிமாறிக்கொண்ட அந்த பெரிய கொடுமையும் நடந்தது. சேலத்திலே ஒரு கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் ஏறக்குறைய 300-400 கோடி ரூபாய்க்கு அந்த ரூபாய்கள் இன்றைக்கு மாற்றினார். அன்றைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு மிக நெருக்கமானவர். அமித்ஷா போன்றவர்கள் பங்கு வகிக்கின்ற கூட்டுறவு வங்கிகள் மொத்தத்திலே ஒரு நாளைக்கு 1200-1300 கோடி ரூபாய் என்று ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொண்டார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு தொழிலதிபருடைய வீட்டிலே 123 கோடிக்கு சலவை செய்யப்பட்ட புதிய நோட்டுகள் 2000 ரூபாய் தாள்கள் கைப்பற்றப்பட்டன. எந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் 4000 ரூபாய் வரிசையில் நின்று வாங்கிய காலம். எல்லாரும் வரிசையில் நின்று வங்கியிலே 4000 ரூபாய் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற விதி வகுக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வங்கியின் வாசலிலே காத்து நின்று, அதில் பல பேர் வரிசையில் நிற்கின்ற போதே உயிரிழந்த வரலாறுகளெல்லாம் உண்டு. அந்த சூழ்நிலையில்தான் ஒரு தனிப்பட்ட தொழிலதிபரினுடைய வீட்டிலே 123 கோடி ரூபாய்க்கு சலவை செய்யப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டன. உண்மையாகவே பண மதிப்பிழப்பு நீக்கம் என்பது கருப்பு பணத்தையும் கள்ள நோட்டுகளையும் ஒழிக்கவா அல்லது ஏழை மக்களை நசுக்கவா? இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பண மதிப்பிழப்பு நீக்கத்தின் மூலம் ரிசர்வ் வங்கிக்கு திரும்ப வந்து சேர்ந்த பணத்தின் மொத்த மதிப்பு எவ்வளவு, முழுவதுமாக அது திரும்ப பெறப்பட்டதா என்ற கேள்விக்கு ரிசர்வ் வங்கி சொன்ன பதில் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரகசிய பரிமாற்றங்கள் நடக்கின்றன என்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட போது அந்த ரிசர்வ் வங்கி சொன்னது, எந்த நோட்டு யாரிடம் போய் எந்த வங்கி கிளையின் மூலமாக போகிறது என்பதற்கு எங்களிடம் எல்லா விதமான ஆவணங்களும் இருக்கின்றன. ஆகவே இந்தியாவிலே எங்கே ஒரு நோட்டு இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு 2000 ரூபாய் நோட்டு, அந்த 2000 ரூபாய் நோட்டு எந்த வங்கி கிளையின் மூலம் போனது என்று எங்களால் சொல்ல முடியும் என்று சொன்னவர்கள் அந்த தொழிலதிபர் மீது வழக்கு தொடர்ந்த பிறகு நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த நோட்டு, அந்த புதிய நோட்டுகள் எங்கே இருந்து போனது என்று எங்களால் சொல்ல முடியாது, அதற்கான ஆவணங்கள் எங்களிடம் இல்லை என்று சொன்னார். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். அவர் இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்டவுடனே அவர் சொன்னார், இட் இஸ் அன் ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர் என்று சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம் என்பது நிறைய பேருக்கு விளங்கவில்லை.
அதற்கு பிறகுதான் புரிந்தது, அதாவது 17 லட்சம் கோடி ரூபாய் சந்தையிலே புழக்கத்தில் இருக்கிறது, நோட்டுகள் செல்லாததாகி திரும்புகிறது, நோட்டுகள் செல்லாததாகி ரிசர்வுக்கு வந்த நோட்டுகள் மொத்தம் எவ்வளவு என்று இதுவரை யாரும் கணக்கு பார்க்கவில்லை. எவ்வளவு மொத்தத்திலே ஒரு 17 லட்சம் கோடி ரூபாய் திரும்ப வந்தது என்று சொன்னார்களே ஒழிய, ஒவ்வொரு வங்கிக்கும் வந்த ரூபாய் நோட்டுகள் கணக்கை பார்த்து அந்த 17 லட்சம் கோடிக்கு கணக்கு சரி செய்யப்பட்டதா என்றால் இன்றைய வரைக்கும் சரி செய்யப்படவில்லை. என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், 14 லட்சம் 13 லட்சம் நோட்டுகள் தான் வங்கிகளுக்கு வருகின்ற போது, சிலர் அதிலே ஆதாயம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதை 17 லட்சம் கோடி என்று அறிவித்து 3 லட்சம் கோடி பணம் வெளியே எடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்படி ஒருவேளை வெளியே எடுக்கப்பட்டிருந்தால் அதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்கிற நிலைதான் வருகிறது. அதைத்தான் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார்கள், இட் இஸ் அன் ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர். அந்த சமயத்திலே ஆளுநராக இருந்த திரு ரகுராம் ராஜன் அவர்கள் இதை போன்ற நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்று சொன்னதையும், இப்படி எடுத்தால் பொருளாதாரம் சீரழிந்து விடும் என்று சொன்னதையும், அந்த ரிசர்வ் வங்கியினுடைய இயக்குநர்களை ஒரு அறைக்குள்ளே வைத்து பூட்டி வைத்து விட்டுத்தான் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டது என்பதும் பிறகு நாம் தெரிந்து கொண்ட செய்திகள். அந்த பொருளாதார நடவடிக்கையால் குனிந்து போன தேச பொருளாதாரம் இன்று வரை நிமிரவில்லை என்பதுதான் உண்மை. மோடியின் புதிய இந்தியாவில் கள்ள ரூபாய் நோட்டுகள் ஒளிந்துவிட்டது என பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் பாஜகவினர். ஆனால் உண்மையில் நடந்தது, புதிய 2000 ரூபாய் கள்ள நோட்டுகளே அதிகம் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனாலும் இந்திய பொருளாதாரம் மேலும் வலுவடையும் என பாஜக அமைச்சர்கள் வாய் கூசாமல் பொய் சொன்னார்கள். ஆனால் இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றது என்பதே உண்மை. அந்த டிமானிட்டைசேஷன் அறிவித்து புதிதாக 2000 ரூபாய் நோட்டு அது அறிமுகப்படுத்தப்பட்டு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளார குஜராத்தில் 12 லட்சம் ரூபாய் கருப்பு பணம் சிக்கினுச்சு. அது புதிய நோட்டு, புதிய 2000 ரூபாய் நோட்டுகள். அதே மாதிரி பல இடங்களில் நோட்டுகள் சாயம் போணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது உள்ளபடியே நோட்டுகள் சாயம் போனதில்லை, அது பாஜக ஆட்சியினுடைய யோகிதை வெளுத்து சாயமானதை அன்றைக்கு நாட்டு மக்கள் வந்து பார்த்தாங்க. அப்போது 2016 2020, 2020 இப்போ 2024, 2020-2021 நிதியாண்டில் இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த அளவிற்கு கருப்பு பணம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த டிமானிட்டைசேஷன் பீரியடுக்கு பிறகு தான் வந்து அந்த கருப்பு பணம் புழக்கத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. கள்ள நோட்டுகள் அதிக அளவிற்கு எப்போ அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு இன்றைக்கு இந்தியாவில் கள்ள நோட்டுகள் பயன்படுத்துபவர்கள், கள்ள நோட்டுகள் அச்சடிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை அதிக அளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பெருமைகள்லாம் யாருக்கு போகும் அப்படின்னா சாட்சாத் மோடிக்கு தான் போகும். பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சோன்னா, இது கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சிடும், கள்ள நோட்டுக்கள்லாம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொன்னால் இந்திய ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு இழப்பது தான் பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறதுக்கான புதிய இலக்கணத்தை மோடி உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து அதல பாதாளத்தில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்குது. அப்படின்னா அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட இடம் மோடி பண மதிப்பிழப்பு, டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது தான். இதற்கு முன்பாக 1946, 1954 ஆண்டுகளில் பண மதிப்பிழப்பு நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அப்போது கூட இந்தியா இந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கவில்லை. இந்தியாவின் பொருளாதாரத்தை பல டிரில்லியன் டாலர் வளர்ச்சிக்கு மேம்படுத்துவோம் என பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடியின் பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கை பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளியிருக்கிறது என்பதே இந்தியாவின் தற்போதைய நிலைமை. கருப்பு பணம், கள்ளப்பணம் என மக்களிடையே மாயாஜால வார்த்தைகளை பேசி மோடி செய்த மிகப்பெரிய மோசடி இந்த பண மதிப்பிழப்பு நீக்கம். பெரும் முதலாளிகளுக்கு நாட்டு மக்களையே பகடை காயாக பயன்படுத்தி மக்களிடையே பொய்களை சொல்லி ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். பாஜக ஆட்சியின் முடிவே இந்தியாவின் விடியல் என்பதை இந்த தேர்தலில் மக்கள் செய்து காட்டுவார்கள்.